அனைவருக்கும் வணக்கம். 9th சயின்ஸ் 22வது பாடம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். வேர்ல்ட் ஆஃப் மைக்ரோப்ஸ். இந்த வேர்ல்ட் ஆஃப் மைக்ரோப்ஸ் அதாவது நுண்ணுயிரிகளின் உலகம் பார்ட் 1 வீடியோ பார்த்துட்டோம். அடுத்து பார்ட் 2 வீடியோ பார்க்க போகிறோம். சரிங்களா? இது என்ன பார்க்குறோம்னா நோய்களும் நுண்ணுயிரிகளும் பார்க்க போகிறோம். ஸோ நோய்கள்ன்ற டாபிக் நம்முடைய டிஎன்பிஎஸ்சி சிலபஸில் தனியாக கொடுத்துருக்கிறதுனால இந்த வீடியோவில் நான் சொல்கிற எல்லா விஷயங்களையுமே ரொம்பவும் கவனமோடு கவனிங்க. காரணம், இந்த வீடியோவிலிருந்து ஒரு கேள்வி கண்டிப்பாக வரும். சரிங்களா? இன்றைக்கி நான் நடத்தக்கூடிய இது விஷயத்திலிருந்து, இந்த பாடங்கள்லேருந்து, இந்த அட்டவணைகள்லேருந்து ஒரு வினா உறுதி. சரிங்களா? அதாவது நோய்கள் சம்மந்தமான விஷயத்தில் 2-3 கேள்வி நம்ம டிஎன்பிஎஸ்சியில் கேட்பாங்க. அதில் ஒரு கொஸ்டின் இந்த வீடியோவில் உறுதி. இது 2 கூட இருக்கலாம், மேபி 2 கூட இருக்கலாம். ஸோ நல்லா கவனமாக கவனிங்க. ஓகே, நோய் அப்படின்றது ஆங்கிலத்தில் டிசீஸ் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ரெண்டு பிரிச்சிங்கன்னா டிஸ் ஈஸ் அப்படின்னு பிரிச்சுக்கலாம். ஸோ டிஸ்னா எகெயின்ஸ்ட், எதிரானதுன்னு அர்த்தம். ஸோ ஈஸ்ன்றது பார்த்திங்கன்னா கம்ஃபர்ட், வசதி. அப்போ நம்முடைய நார்மலாக இருக்கக்கூடிய கம்ஃபர்ட்டுக்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய செயல்பாடுக்கு பேர் தான் நோய். அதாவது ஒருத்தர் எப்படின்னா அவருடைய நார்மலாக இருக்கக்கூடிய வசதிக்கு எதிராக ஒரு செயல்பாடு நம்மளுடைய உடம்புல இருந்தால் அதுக்கு பேர் நோய். சும்மா ஜஸ்ட் இதை ரீட் பண்ணிக்க போதும். இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா நான் சொல்லக்கூடிய அந்த இடத்துக்கு வந்திருக்கேன். எங்கேன்னா இங்கே நோய் காணப்படுவதின் அடிப்படையிலான வகைப்பாடு. நோய்களை மொத்தம் 4 வகைப்படுத்துகிறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, 1 வட்டார நோய், இன்னொன்று கொள்ளை நோய், இன்னொன்று பார்த்தீங்கன்னா பெருங்கொள்ளை நோய், இன்னொன்று தொடர்ச்சியற்ற நோய். இது அப்படியே ஆங்கிலத்தில் சொல்லப்போனால் என்டமிக், எபிடமிக், பாண்டமிக், த லாஸ்ட் ஒன் ஸ்பொராட்டிக். ஃபாரஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா கடைசி இந்த பக்கத்தில் இருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்கு. ரைட், ஓகே. இப்போ நான் ஒவ்வொன்றா சொல்ல கவனிங்க. ஃபஸ்ட்டு இது வட்டார நோய் பார்த்துக்கலாம். வட்டார நோய் அல்லது என்டமிக் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய பூமியில் ஏதாவது ஒரு ஏரியாவில் மட்டும்தான் பரவும், ரொம்ப கம்மியான மக்களை பாதிச்சிருக்கும். ஆனால் ஒரே நோய் தான் ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் பரவும், ஒரு கம்மியான மக்களை பாதிச்சிருக்கும். இந்த மாதிரி டைப் நோய் பேர் பார்த்திங்கன்னா வட்டார நோய். ஒரு குறிப்பிட்ட வட்டாரத்தில் தான் வருது, கம்மியான ஆளை தான் பாதிக்குது. ஓகே, இதுக்கு ஒரு உதாரணம் என்ன சொல்லாமல், நம்முடைய இமயமலை பிரதேசத்துடைய அடிவார பகுதியில் இருக்கிறவங்களுக்கு காய்டர் நோய் இருக்குது. காரணம் அங்கே இருக்கக்கூடிய அந்த சிச்சுவேஷன், அங்கே இருக்கக்கூடிய அந்த காலநிலை, அவனுடைய அன்றாட செயல்பாடுகள், அவங்க எடுத்துக்கூடிய நீர், அங்கே இருக்கக்கூடிய அந்த சொல்லுவாங்கள்ல பனிப்பொழிவு, அந்த இதுக்கெல்லாம் பேஸ் பண்ணி அங்கே இருக்க மக்களுக்கு என்னென்னா காய்டர் இருக்குது. அயோடின் பற்றாக்குறையினால் உண்டாகக்கூடிய காய்டர் நோய் இருக்குது. இதில் சொல்லலாம் பார்த்திங்கன்னா ஒரு வட்டார நோய் என்டமிக்காக சொல்லலாம். ஒவ்வொரு பேரும் நல்லா பார்த்துங்க, என்டமிக். சரிங்களா? நீங்கள் தமிழ் மீடியம்காரங்களும் சொல்கிறது, அவங்களுக்கு இங்கிலீஷ் மீடியம் தான் என்டமிக், எபிடமிக் நமக்கு இல்லை நினச்சிடாதீங்க. ஆப்ஷன்ஸில் வட்டார நோய், கொள்ளை நோய், பெருங்கொள்ளை நோய் கொடுக்காம என்டமிக், எபிடமிக், பாண்டமிக், ஸ்பொராட்டிக்னு கொடுக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்களும் அந்த ஆங்கில வார்த்தைகளை கவனிக்க வேண்டியது முக்கியம். ஓகே, disease which is found in certain geographical area affecting a few number of people. Certain geographical area affecting few number of people. குறிப்பிட்ட பகுதி குறிப்பிட்ட மக்களை தான் பாதிச்சிருக்கும். occurrence of the cardiac in sub-Himalayan region. ஓகே, மொதல் ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். ரெண்டாவது கொள்ளை நோய். கொள்ளை நோயின்றது பார்த்திங்கன்னா எபிடெமிக் அப்படின்றாங்க. இது பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான், ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் அது மட்டும்தான் அந்த நோய் வந்திருக்கும், பட் அதிகமான மக்களை பாதிச்சிருக்கும். இதுதான் நீங்கள் அதில் கவனிக்க வேண்டிய விஷயம். எக்ஸாம்பிள் இன்ஃப்ளூயன்ஸா. இன்ஃப்ளூயன்ஸா வந்து பார்த்திங்கன்னா எங்கெங்கே பரவச்சோ அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அதிகமான மக்களை பாதிச்சது. ஸோ டிசீஸ் விச் பிரேக்ஸ் அவுட் அண்ட் அஃபெக்ட்ஸ் லார்ஜ் நம்பர் ஆஃப் பீப்புள் இன் ஏ பர்டிகுலர் ஜாகிரபிக்கல் ரீஜன். லார்ஜ் நம்பர் ஆஃப் பீப்புள் அஃபெக்ட் ஆகிருக்கணும், பட் பர்டிகுலர் ஜாகிரபிக்கல் ரீஜன் தான். இதுக்கு பேர் பார்த்திங்கன்னா கொள்ளை நோய். எக்ஸாம்பிள் இன்ஃப்ளூயன்ஸா. தேர்ட் ஒன் பெருங்கொள்ளை நோய். இது என்னன்னு கவனிங்க, பேண்டமிக். உலகம் முழுவதும் பரவி இருக்கணும், அதிக அளவு சேதத்தை ஏற்படுத்தி இருக்கணும். அந்த எந்த நோய் பார்த்தீங்கன்னா பேண்டமிக். டிசீஸ் விச் இஸ் widely distributed on a global scale. அதில் உலகம் ஃபுல்லாக பரவி இருக்கணும், அதிகமான மக்களை பாதிச்சிருக்கணும். அப்படி இருந்தால் அதுக்கு பேர் பேண்டமிக். எக்ஸாம்பிள் எய்ட்ஸ் நோய் பேண்டமிக் தான், ஏன்னா பெருங்கொள்ளை நோய். அப்போல்லாம் உலகம் முழுவதும் பரவி ஒரு உயிர் ஆட்கொள்ளி நோயாக அது இருந்துச்சு. அடுத்து 4வது என்னென்னு பார்த்தீங்கன்னா தொடர்ச்சி அற்ற நோய், ஸ்பொராட்டிக். இது சீசனுக்கு அப்பப்போ வந்துட்டு போகிறது.
சீசனுக்கு அப்பப்போ வந்து ஏதோ நோய் வந்திருக்கு, மலேரியா வரும், காலரா வரும். மழை பெஞ்சிச்சுன்னா மலேரியா பரவும், காலரா பரவும், சிக்கன்குனியா பரவும், டெங்கு பரவும். அப்போ பார்த்தீங்கன்னா நம்மளை ஆட்டோவை சொல்லிட்டே வருவாங்க, பொது சுகாதாரத்துறை அறிவிப்பு, மழைப்பொழிவு அதிகமாக இருப்பதனால் எங்கள் நீர்நிலைகளுக்கு வந்து கொசுக்கள் உற்பத்தி ஆகக்கூடிய சூழ்நிலை வரலாம். ஆனால் வீட்டின் முன் இருக்கக்கூடிய நீர் தேங்கக்கூடிய பொருள்களை நீர் தேங்க வண்ணம் காக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம் மைக்கில் சொல்லிகிட்டே போவாங்க. இதெல்லாம் இதில் வரும்னா ஸ்பொராட்டிக், தொடர்ச்சியற்ற நோய். மொத்தம் 4 வகை, புரியுதுங்களா? ஒன்று குறிப்பிட்ட பகுதி, பர்டிகுலர் ரீஜன் அஃபெக்டிங் லோ நம்பர் ஆஃப் பீப்புள். இன்னொன்று பர்டிகுலர் ரீஜன் அஃபெக்டிங் லார்ஜ் நம்பர் ஆஃப் பீப்புள். இன்னொன்று குளோபல் ஸ்கேல், நம்முடைய உலகம் முழுவதும் பரவுறது. கடைசி ஒன்று அக்கேஷனலி, டிசீஸ் விச் அக்கர் அக்கேஷனலி, ஒரு அக்கேஷனல் மட்டும் வந்துட்டு போகிறது. ஓகே, இப்போ நான் ஒரு நோய் சொல்கிறேன், அது எந்த வகையில் வரும் அப்படின்னு நீங்கள் சொல்ல போகிறீங்க. ஓகேங்களா? முக்கியமான கேள்வி, சொல்லலாமா? நான் ஒரு கேள்வி சொல்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, கொரோனா நோய் கீழ்கண்ட எந்த வகை நோய்? எண்டமிக், எபிடமிக், பேண்டமிக், ஸ்பொராட்டிக். கண்ணை மூடிட்டு சொல்லிடலாம் ஆன்சர். என்னது? பேண்டமிக். ஓகே, இந்த பேண்டமிக்ன்றது யார் அறிவிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா WHO தான் அறிவிப்பாங்க. இது யார் அறிவிப்பாங்க? WHO. அவங்க அறிவிச்சதுக்கு அப்புறம் தான் அதை பேண்டமிக்னு சொல்ல முடியும், அது வரைக்கும் சொல்ல முடியாது. இப்போ அது வரைக்கும் என்ன சார்? ஒரு சின்ன இது ஒரு குட்டி கதை மாதிரி சொல்கிறீங்க. சரி, சயின்ஸில் கதையா? சும்மா இந்த சம்மந்தமாக தான். இந்த கொரோனா வைரஸ் எங்கே பரவுனதாக சொல்கிறாங்கன்னா, நம்முடைய சீன நாட்டின் ஊகான் மாகாணத்தில் தான் பரவுனதாக சொல்கிறாங்க. ஊகானில் ஒரு பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா ஒரு மீன் சந்தை, அந்த மீன் சந்தையில் தான் பரவுச்சு அப்படின்றாங்க. முதல் அந்த மீன் சந்தையில் பரவுனப்ப அது எந்த வகை நோய் தெரியுமா? வட்டார நோய், என்டமிக் நோய். இன்னும் கம்மியான மக்கள் தான் பாதிச்சிருந்துருக்கும். கொஞ்ச நாளே பார்த்தீங்கன்னா அந்த ஊகான் மாகாணம் ஃபுல்லாமே பாதிச்சிருச்சு. அப்போ எந்த வகை நோய் தெரியுதா? எபிடமிக். ஒரு குறிப்பிட்ட பகுதி, ஊகான்ற ஒரு பகுதியில் மட்டும்தான், ஆனால் அதிகமான மக்கள் ஊகான் ஃபுல்லாமே என்ன பண்ணிட்டாங்க? அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அதாவது சுற்றி வந்து உள்ளே யாரும் போகாத மாதிரி பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்போ அது எபிடமிக். அதுக்கப்புறம் நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அமெரிக்கா, இந்தியா, ரஷ்யா, பார்த்திங்கன்னா ஃப்ரான்ஸ், இட்டாலி போட்டு ஆட்களை தம்சம் பண்ணிருச்சு. அப்போ அது பேண்டமிக். ஏன்னா அதை அறிவிச்சாங்க. அதுக்கப்புறம் எல்லாமே ரொம்ப கவர்மெண்ட் WHO அனௌன்ஸ் பண்ணாங்க, அது பேண்டமிக். அப்போ இந்த பார்த்திங்கன்னா நம்ம கொரோனா வச்சுக்கிட்டே இந்த 3க்குமே உதாரணம் சொல்லிடலாம். ஸோ இது ஸ்பொராட்டிக், இதில் வராது. சரிங்களா? அப்போ புரியுதுங்களா? இந்த 4 வகை புரியுதா? நல்லா பார்த்து வச்சுக்கப்பா, இதில் கேள்வி கேட்க வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து இந்த டூ யூ நோ வந்துடுங்க. இதில் பார்த்தீங்கன்னா த ஃபாதர் ஆஃப் பாக்டீரியாலஜி யார் பார்த்தீங்கன்னா ராபர்ட் கோச். இவர் வந்து ஒரு ஜெர்மன் டாக்டர். இவர் என்ன பண்ணாருன்னா, நுண்கிருமிகள் எப்படி வந்து நோய்களை உருவாக்குது அப்படின்றத அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணவர். அதில் முக்கியமாக 1876 செம்மறி ஆடுகளில் ஆந்த்ராக்ஸ் நோய் எப்படி பேசிலஸ் ஆந்த்ராசிஸ் அப்படின்ற மைக்ரோப்ஸில் வந்து பரவுது அப்படின்னு அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணவர். பேர் என்னது? ராபர்ட் கோச், ஃபாதர் ஆஃப் பாக்டீரியாலஜி. ஸோ அதை மட்டும் தெரிஞ்சு வச்சுங்க. இந்த கடைசி லைன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இது the anthrax of sheep was due to Bacillus anthracis which exists in pastures in the form of productive spores. ஓகேங்களா? ஸோ இதை மட்டும் நல்லா கவனமாக பார்த்துங்க. அடுத்து நீங்கள் கவனிக்க வேண்டியது இந்த அட்டவணை. இந்த அட்டவணையை பார்த்தீங்கன்னா வைரஸால் ஏற்படுத்தப்படும் காற்று வழி நோய்கள், ஏர்போன் டிசீஸ் டியூ டு வைரஸ். வைரஸால் உண்டாகக்கூடிய வைரஸ் நோய்கள், அதாவது காற்று வழி நோய்களை கொடுத்துருக்காங்க. இந்த டேபிள் மிக மிக முக்கியம். இந்த டேபிளில் நான் சொல்லக்கூடிய இந்த காலமும் நல்லா பார்த்துங்க. ஒன்று நோயுடைய பெயர், இன்னொன்று நோய்க்கான காரணி, இன்னொன்று பாதிக்கப்பட்ட உறுப்பு, இன்னொன்று அறிகுறிகள். இந்த நோய் தொற்று முறை கூட அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இல்லை. மற்ற நாளையும் நல்லா பார்த்துக்கணும். வினாக்கள் எப்படி வேணால் வரலாம். சரிங்களா? இதை நான் நடத்த அவசியமே கிடையாது. இருந்தாலும் நான் நோய்களும் நோய்க்கான காரணிகள் மட்டும் சொல்லிடுறேன். மெத்தெல்லாம் நீங்களும் ரீட் பண்ணி பார்த்துங்க. இந்த டேபிள் மிக மிக முக்கியம். இதில் வந்து வினாக்கள் வருவதற்கான வாய்ப்புகள் மிக 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 அதிகம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் சாதாரண சளி. சாதாரண சளியை உண்டாக்கக்கூடிய அந்த வைரஸுக்கு பேர் பார்த்திங்கன்னா ரைனோ வைரஸ். சாதாரண சளி காற்று வழியாக பரவக்கூடிய நோய். நல்லா பார்த்துக்கணும்ப்பா. கேள்வி எப்படி கேட்பாங்கன்னா, கீழ்கண்ட ஒரு நோய் காற்று வழி பரவக்கூடிய நோய் அல்ல. சாதாரண சளி, இன்ஃப்ளூயன்ஸா, தட்டம்மை, அதோடு என்ன கொடுத்துருவாங்கன்னா டிப்திரியா கொடுத்துருவாங்க. டிப்திரியான்றது என்ன நோய்? அது பாக்டீரியா நோய். இல்லாட்டி என்ன கொடுத்துருவாங்க? போலியோ கொடுத்துருவாங்க. நம்மளுக்கு குழப்பம் வந்துடும். சளி, இன்ஃப்ளூயன்ஸா, தட்டம்மை, போலியோ 4மே வைரஸ் நோய் தானே.
யார் அந்த கேள்வி செட் பண்ணது அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வரும். ஸோ இந்த மூணுமே என்னது ஏர்போன் டிசீசஸ். பட் போலியோ இஸ் தி வாட்டர்போன் டிசீசஸ், அது நீர்வழி பரவக்கூடிய நோய்கள். ஸோ எந்த மாதிரியும் வினாவை எழுப்ப முடியும். அதனால தான் இந்த அட்டவணையை நல்லா பார்த்துங்க. ஓகேங்களா? ஓகே, இது பரப்பக்கூடிய கிருமி பார்த்தீங்கன்னா ரைனோ வைரஸ். இதனுடைய எந்த உறுப்பை பாதிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேல் சுவாச குழாயை பாதிக்கும், அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்டரை இதை பாதிக்கும். நாசி அறையில் வீங்கி போயிடும், இன்ஃப்ளமேஷன் ஆஃப் தி நாசல் சேம்பர். அதனால தான் நம்மளால் என்ன பண்ண முடியாது, எச்சில் கூட முழுங்க முடியாது. அந்த அறிகுறியெல்லாம் பார்த்துங்க, அதை நீங்களே பார்த்துக்க முடியும். அடுத்து இன்ஃப்ளூயன்ஸா நோய். இப்போ கூட பார்த்தோம் இன்ஃப்ளூயன்ஸா எதில் பார்த்தோம், நம்ம 4 டைப்பில் எதில் பார்த்தோம், கொள்ளை நோய் எபிடெமிக்கில் பார்த்தோம். ஸோ இது உருவாக்கக்கூடிய வைரஸ் பார்த்திங்கன்னா மிக்ஸோ வைரஸ். இது பார்த்திங்கன்னா இதுவும் அதே மாதிரி தான், சுவாச குழாயை தான் பாதிக்கும், நம்முடைய ரெஸ்பிரேட்டரி ட்ராக்டை பாதிக்கும். அதோட அறிகுறிகளை ரீட் பண்ணி பார்த்துக்குங்க. அடுத்து தட்டமைன்றது மீசல்ஸ் அப்படின்றலாம், இந்த ரூபெல்லா வைரஸ் தான் இது உருவாக்குது. இதுவும் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்டை தான் பாதிக்குது. இதில் பார்த்தீங்கன்னா சிவப்பு புள்ளி போன்ற வீக்கம் உடைய தோற்றம் உண்டாகும். தெரியும் நமக்கு தட்டமை வந்தாலே அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரெட் டாட்ஸ் அந்த மாதிரி இருக்கும். சரிங்களா? அது நம்ம எல்லாமே பார்த்துருப்போம். எரப்ஷன் ஆஃப் ஸ்மால் ரெட் ஸ்பாட்ஸ் வந்து நமக்கு வந்துடும். அடுத்து பொண்ணுக்கு வீங்கி மம்ஸ் அப்படின்வாங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா மிக்ஸோ வைரஸ் தான், மிக்ஸோ வைரஸ் பரோட்டிட்டிஸ். இங்கே ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள், அது மிக்ஸோ வைரஸ் தான். இது மிக்ஸோ வைரஸ் பரோட்டிட்டிஸ். சரிங்களா? இதுவும் மேல் சுவாச குழாயை பாதிக்கும், அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்டை பாதிக்கும். இதனால் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, பொண்ணுக்கு வீங்கினா நமக்கே தெரியும், ஒரு கண் அப்படி வீங்கி இருக்கும். கண்ணை உமிழ்நீர் சுரப்பி பெரியதாகுதல். ஏற்கனவே உங்களுக்கு இந்த நம்முடைய செரிமான மண்டலம் நடத்தியிருப்பேன். இந்த மேல் தாடை சுரப்பி கீழ் தாடை சுரப்பி நடத்தியிருப்பேன். அதில் பார்த்தா ஒரு புரியும். கண்ணை உமிழ்நீர் சுரப்பி, தாடை அசத்தில் சிரமம், தாடையில் அசைக்கவே முடியாது. என்லார்ஜ்மெண்ட் ஆஃப் பரோட்டிட் கிளாண்ட், மூமெண்ட் ஆஃப் ஜா பிகம்ஸ் டிஃபிகல்ட். ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா சின்னம்மை, சிக்கன் பாக்ஸ் அப்படின்னு வைங்க. ஸோ இதை உருவாக்கக்கூடிய வைரஸுக்குரிய பெயர் வாரிசெல்லா ஜோஸ்டர் வைரஸ். இதுவும் சுவாச குழாயை தான் பாதிக்கும். தோலில் ஏற்படும் வீக்கம் என்ன ஆகும், எரப்ஷன் ஆஃப் த ஸ்கின், காய்ச்சல் இருக்கும், அசதி இருக்கும். சரிங்களா? அன்ஈசினஸ். ஓகே, இப்போ இதெல்லாம் பார்த்தது எல்லாமே நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா வைரஸால் உண்டாகக்கூடிய காற்றுவழி நோய்கள் எல்லாமே சுவாச பகுதியை தாங்க பாதிக்குது. நல்லா பாருங்கள், எல்லாமே சுவாச பகுதி தான் பாதிக்குது. இப்போ நார்மலாக உண்டான என்னது, கொரோனா வைரஸ், அதுவும் பார்த்திங்கன்னா ஏறக்குறைய காட்டு வழி நோயாக எடுத்துக்கலாம். அதுவும் பார்த்திங்கன்னா சுவாச பகுதி லங்ஸை தான் பாதித்தது, அதையும் எடுத்துக்கலாம். சரிங்களா? ஓகே, அடுத்த டேபிளும் வாட்டர்போன் டிசீஸ் தான், பட் வைரஸ் இல்லை, பாக்டீரியா. இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா காசநோய் என்ன தெரியுங்களா, டிபினா டியூபர்குலோசிஸ். அது உண்டாக்கக்கூடிய நோய் காரணி மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ். இது எதை பாதிக்குது, நுரையீரலை பாதிக்குது. நுரையீரலை பாதிக்குது. இதனால் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூட்டியாக நமக்கு என்ன இருக்கும், காஃப் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நெஞ்சு வலி இருக்கும், வெயிட் லாஸ் ஆகும், பசியின்மையாக இருக்கும். எப்படி இருக்கும், பசியின்மை, நமக்கு நேரத்துக்கு பசிக்காது, அபடைட். ஓகே, அடுத்து தொண்டை அலர்ஜி நோய்க்கு பேர் தான் டிப்திரியான்றது. இதற்கான கேசுவேட்டிவ் ஆர்கானிசம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கோர்னி பாக்டீரியம் டிப்திரியே. இதுவும் மேல் சுவாச குழாயை தான் பாதிக்கும். இதனாலே காய்ச்சல், தொண்டை வலி, காற்று வழியில் அடைப்பு ஏற்படலாம், ஃபீவர், சோர் த்ரோட், சோக்கிங் ஆஃப் ஏர் பேசேஜ். அடுத்து கக்குவான் இருமல், ஊஃபிங் காக் அப்படின்வாங்க. இதற்கான கேசிங் ஏஜென்ட் பார்த்தீங்கன்னா போர்டெல்லா பெர்டோசிஸ். இது சுவாச குழாய் பகுதியை தான் பாதிக்கும். ரைட், இதில் என்னென்ன சிம்டம்ஸ்ன்றதை பார்த்துக்க. சரிங்களா? இருமல், இறுதியில் கூச்சல் போன்ற உரத்த குரலில் மூச்சு உள்வாங்குதல். எப்படி இருக்குமா, லவுட் க்ரோவிங் இன்ஸ்பிரேஷன் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா பாக்டீரியாவில் உண்டாகக்கூடிய காட்டு வழி நோய்கள். இப்போ மேலே பார்த்தது காட்டு வழி நோய் தான், கீழே பார்த்தது காட்டு வழி நோய் தான். பட் அது வைரஸ், இது பாக்டீரியா. ரைட், அடுத்து பார்த்தீங்கன்னா நீர் மூலம் பரவும் நோய்கள். வாட்டர்போன் டிசீஸில் வைரஸால் என்னென்ன நோய்கள் வாட்டர் மூலமாக பரவுது அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் போலியோ. கொடுமையை பார்த்தீங்களா, ஒரு குழந்தைகளுக்கு இளம்பிள்ளை வாதம் வர்றது பார்த்தீங்கன்னா நீர்வழி நோய் தான், ஆனால் வைரஸால் உண்டாகுது. ஆனால் நீர் எவ்வளோ சுத்தமாக இருக்கணுன்றது நமக்கு இப்போ புரியுது. ஓகே, இது எதை பாதிக்கும்னா மத்திய நரமண்டலத்தை பாதிக்கும். பட் காற்று வழி நோய்களுடைய எல்லாமே சுவாச பாதையை தான் பாதிக்கும். அதை சொன்னால் நான் ஒரு ஹிண்ட்டு கொடுக்குறேன், என்னென்னா ஒரு ஐடியா, ஒரு ஷார்ட்கட் கொடுக்குறேன். எப்படின்னா காற்று வழி நோய்னா சுவாச அந்த பகுதியில் தான் பாதிக்கும்.
பட் இங்கே பாருங்களேன், இது மத்திய நரமண்டலத்தை பாதிக்குது. சிஎன்எஸ் அப்படின்வாங்க. சிஎன்எஸ் அப்படின்னு என்னப்பா? சென்ட்ரல் நர்வ் சிஸ்டம், மத்திய நரம்பு மண்டலத்தை பாதிக்கக்கூடிய ஒரு நோய். இதில் என்ன உண்டாகும்? கைகால்கள் வாதம், பேரலைசிஸ் ஆஃப் லிம்ஸ். இதுக்கு கொடுக்கப்பட மருந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். மேலே அதில் கொடுக்கல, எதில் மேலே அந்த டேபிளில் நம்முடைய வாட்டர் போன் டிசீஸ், காற்று நோய்களை கொடுக்கல, இங்கே கொடுத்துருக்காங்க. சால்கன்ற மருந்து கொடுக்கப்படுது. சால்கன்ற மருந்து தான் போலியோக்கு கொடுக்கப்படுகிற ஓரல் போலியோ. சரிங்களா? ஓகே. அடுத்து ஹெப்படைட்டிஸ் பி, சாரி ஹெப்படைட்டிஸ் ஏ. ஹெப்படைட்டிஸ் ஏ அது என்ன சொல்லுவாங்கன்னா ஹெச்ஏவி, ஹெச்ஐவி இல்லைப்பா, ஹெச்ஏவி, ஹெப்படைட்டிஸ் ஏ வைரஸ். இது என்ன உண்டாகும்னா இன்ஃப்ளமேஷன் ஆஃப் லிவர், கல்லீரலில் வீக்கத்தை உண்டாக்கிறோம். கல்லீரலில் வீக்கத்தை உண்டாக்கிறோம். இதுக்குரிய அறிகுறிகள் தனியாக கொடுத்துருக்காங்க. மஞ்சக்காமாதை வந்துடும், முக்கியம் எதுக்கு வந்துடும்? ஜாண்டிஸ் வந்துடுது. இல்லை மற்றல என்னென்னு பார்த்துங்க, குமட்டல், நாசியா, அப்புறம் பார்த்தீங்கன்னா பசியின்மை, அக்யூட் ஃபீவர், இதெல்லாமே பார்த்திங்கன்னா இதனுடைய சிம்டம்ஸ். தடுக்கக்கூடிய வழிகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா உணவு கெடுதலை தடுத்தல், உணவினை சரியாக கையாளுதல், குளோரினேற்றப்பட்டு கொதிக்க வைக்கப்பட்ட நீரை பருகுதல். அதாவது குளோரின் பவுடர் போட்ட தண்ணியை தான் பருகணும். அதுலேயும் நல்லா ஹீட் பண்ணி பாயில் பண்ணி தான் குடிக்கணும். முக்கியமாக பர்சனல் ஹைஜீன், நம்ம தனிமை தான் ரொம்ப சுகாதாரமாக இருக்கணும். எது வராமல் இருக்கணும்னா ஹெப்படைட்டிஸ் ஏ, ப்ரிவென்ஷன் ஆஃப் ஃபுட் கண்டாமினேஷன், ட்ரிங்கிங் குளோரினேட்டட் பாயில்டு வாட்டர், இதெல்லாமே பயன்படுத்தினோம்னா உறவு தவிர்க்க முடியும். போலியோக்கு சால்க்குன்ற தடுப்பு மருந்து தான். சரிங்களா? அது என்னப்பா? வேக்சின், நாட் ஆன்டிபயோட்டிக், வேக்சின். ஓகே. த லாஸ்ட் ஒன் அதீத வயிற்றுப்போக்கு, அக்யூட் டயரியா அப்படின்வாங்க. அதீத வயிற்றுப்போக்கு. இதுக்கு ரோட்டா வைரஸ். இதே மாதிரி சளிக்கு ஒன்று பார்த்தோம், அது என்னது? ரெனோ வைரஸ். இது ரோட்டா வைரஸ். இது எதை பாதிக்கும்னா குடல் பகுதியை தான் பாதிக்கும். எதை பாதிக்கும்? இண்டஸ்ட்ரைனை பாதிக்கும். இதுக்கு என்ன தீர்வுன்னு பார்த்தீங்கன்னா ப்ராப்பருடைய சானிடேஷன் அண்ட் ஹைஜீன், சரியான சுத்தம் சுகாதாரம் இருந்தாலே ஓரளவு இதை அவாய்ட் பண்ண முடியும். ஸோ நான் டேபிளில் நான் ஓரளவு எது தேவையோ அதை மட்டும் தான் சொல்கிறேன். மற்றது உங்களுக்கு தேவைன்னா ரீட் பண்ணிக்கோங்க. இல்லையா நான் சொன்ன இந்த ஆடியோவில் சொன்னதை மட்டுமாவது கவனமாக படிச்சுட்டு போங்க. அடுத்து பாக்டீரியா வரக்கூடிய நீர்வழி நோயை பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் காலரா. அதீத வயிற்றுப்போக்குன்றது வேறு ஒன்றும் கிடையாது. காலரா தான் அப்படி சொல்லுவாங்களே, கிராமத்தில் கிளவில வந்துட்டோம், ஏன்டா இந்த அநியாயம் பண்ணுற, நீ ஒரு பேதியில் பிளாக்கில் போக அப்படின்வாங்க. ஸோ பேதின்றதுன்னா இதுதான், காலரா தான், வயிற்றுப்போக்கு தானே. பேதியில் காலராவில் போக அப்படின்வாங்க. காலரா பேதியில் பிளாக்கில் போகணும். பிளாக்குன்றதெல்லாம் கிளவிலுக்கு பிளாக்குன்னு என்னன்னு தெரியல, அது பிளேக் நோயை தான் அப்படி சொல்கிறாங்க. பேதியில் பிளாக்கில் போக அப்படின்வாங்க கிராமங்களில். எங்கள் கிராமங்கள் நிறைய திட்டு வாங்கியிருக்கோம் நாங்கள்லாம். ஸோ அதனால் பிளேக் அப்படின்றது பார்த்திங்கன்னா அது ஒரு நோய் தான். ஓகே. ஆனால் அந்த காலத்தில் நம்முடைய இந்த உலகையே ஆட்டி படைத்த நோய்கள், இப்படி எப்படி கொரோனா ஆட்டி படைக்குதோ அந்த மாதிரி அவங்களுடைய காலகட்டத்தில் அது வந்தால் மரணம் தான். அதனால் அதை சொல்லி திட்டுறது. ஓகே. காலரான்றது அதீத வயிற்றுப்போக்கு. ஓகே. என்னுடைய இது உருவாக்கக்கூடிய கேசுவிட்டி ஏஜென்ட் பார்த்திங்கன்னா விப்ரியோ காலரே. இது எதை பாதிக்குது பாருங்கள்? குடல் பகுதியை தான் பாதிக்குது. ஓகே. அடுத்து பார்த்திங்கன்னா என்னுடைய முக்கியமான விஷயம், நீர் சத்து வெளியேறும். என்ன வெளியேறும்? நீர் சத்து கம்ப்ளீட்டாக வெளியேறும், டீஹைட்ரேஷன் ஆயிரும். இதுக்கு என்ன தீர்வு? ஹைஜீன் தான். சுத்தமாக இருந்தாலே பொதுவாக என்ன வராது, எதுவுமே வராது. ஓகே. அப்புறம் ஓஆர்எஸ் என்ன சொல்லுவாங்க? ஓரல் ரீஹைட்ரேஷன் சொல்யூஷன் அப்படின்வாங்க. அதை எடுத்துக்கணும். சுருக்கமாக சொல்ல போனால் குளுக்கோஸ் பவுடர். ஓகே. அது டைஃபாய்டுன்றதுக்கு என்ன பேருன்னு பாருங்கள்? குடல்சார் காய்ச்சல். ஒரு முறை கேட்டிருந்தாங்க, குடல்சார் காய்ச்சல் கீழ்கண்ட எந்த நோய் காரணியால் உண்டாகிறது? விப்ரியோ காலரே, சால்மோனெல்லா டைஃபி, போலியோ வைரஸ், ரோட்டா வைரஸ். நம்ம செத்தான். என்னடா குடல்சார் காய்ச்சலா? என்டரிக் ஃபீவர் அப்படின்வாங்க. என்டரிக் ஃபீவர்னால் டைஃபாய்டு நம்மளுக்கு தெரியல. அதனால தான் நான் ரெண்டு பேருமே சொல்கிறது. டைஃபாய்டுக்கு இன்னொரு பேர் தான் குடல்சார் காய்ச்சல். இது எதை பாதிக்குமா? ஸ்மால் இண்டஸ்ட்ரியனை பாதிக்கும். எதை பாதிக்கும்? ஸ்மால் இண்டஸ்ட்ரியனை பாதிக்கும். அதனுடைய அறிகுறிகளையும் அது தடுக்கக்கூடிய வழிகளையும் நீங்கள் ரீட் பண்ணி பார்த்துக்கணும். சரிங்களாப்பா? ஓகே. இப்போ இது வரைக்கும் என்னென்ன பார்த்துருக்கோம்னா ஏர்போன் டிசீசஸ், வாட்டர் போன் டிசீசஸ் எதில் பார்த்துட்டோம்? வைரஸ்லையும் பார்த்துட்டோம், பாக்டீரியாவில் பார்த்துட்டோம். அடுத்து டியூ டு த வெக்டார்ஸ், கடத்திகள் வழியாக பரவக்கூடிய நோய்கள், வெக்டர் போன் டிசீஸ் அப்படின்வாங்க. கடத்திகள்னால் அதாவது நேரடியாக அது நோயை பரப்பாது, இன்னொன்று வழியாக பரப்பும். ஒரு உதாரணம் சொல்லப்போனால் மலேரியா எடுத்துக்குவோம். அது ஒரு வெக்டர் போன் டிசீஸ் தான். இது மட்டும் இல்லை, வேறு என்னென்னு பாருங்கள். மலேரியா மட்டுமல்ல, ஃபிலேரியே, சிக்கன்குனியா,
டெங்கு, வேறு என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், பன்றி காய்ச்சல், பறவை காய்ச்சல். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வெக்டர் போன் டிசீசஸ் தான். என்னென்னது திரும்ப சொல்லுங்க கவனிங்க. மலேரியா, ஃபிலேரியே, சிக்கன் குனியா, டெங்கு, அப்புறம் வேறு என்னது பேர்ட் ஃப்ளூ அண்ட் ஸ்வைன் ஃப்ளூ. இது எல்லாமே வெக்டர் போன் டிசீஸ் தான். மேலே இருக்க அதே நோய் கிருமிகள் தான், நேரடியாக அது பரவாமல் ஏதாச்சும் ஒரு உயிர்கள் மூலமாக பரவும். இப்போ பன்றி காய்ச்சல்னா பன்றிகள் மூலமாகவோ, பறவை காய்ச்சல்னா கோழிகள் மூலமாகவோ பரவுதா. இப்போ மலேரியான்றது பார்த்திங்கன்னா கொசுவின் மூலம் பரவும். ஸோ இந்த மூலம் பரவுறதா ஏதாச்சும் ஒரு இன்னொரு உயிரி மூலம் பரவுறதுக்கு பேர் தான் வெக்டர் போன் டிசீசஸ். ஓகே, ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடியது மலேரியா. மலேரியா பார்த்திங்கன்னா ஒரு கட்டத்தில் மிகப்பெரிய ஒரு வியாதியாக இருந்தது. காலப்போக்கில் அதற்கான தடுப்பு மருந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. இன்னும் அந்த நோய் பரவிட்டு தான் இருக்குது, அப்பப்போ அக்கேஷனலி பரவும். ஓகே, இது என்னென்னு பார்த்தீங்கன்னா பிளாஸ்மோடியம் அப்படின்ற ஒரு புரோட்டோசோவால் பரவக்கூடிய நோய். இது நேரடியாக நம்முடைய உடம்புக்குள்ளே பரவுமான பரவாது. அப்போ எப்படி சார் பரவுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாஸ்மோடியம் வைவாக்ஸ், பிளாஸ்மோடியம் மலேரியே, பிளாஸ்மோடியம் பால்சிபோரம், பிளாஸ்மோடியம் ஓவலே, இது 4மே அந்த மலேரியா நோயை பரப்பக்கூடிய 4 வகையான கிருமிகள். மொத்தம் 4 சொல்லியிருக்கேன். இதில் பிளாஸ்மோடியம் பால்சிபோரம் இது மட்டும் வந்துட்டால் சாமிக்கிட்ட போகிறோம் அப்புடின்னு மைண்டில் வச்சுங்க. பிளாஸ்மோடியம் பால்சிபோரம் சாமிக்கிட்ட போகிறோம். ஏன்னா அது மரணத்தை உண்டாக்கக்கூடிய அளவிற்கு அதிதீவிரமான ஒரு மலேரியா வகை நோய். நம்முடைய வேர்ல்டு ஃபுல்லாக கணக்கு போட்டிங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் 300 மில்லியன் 30 கோடி மக்கள் மலேரியா நோயால் பாதிக்கப்படுகிறார்கள். இது மனிதனுக்கு மிகவும் அபாயகரமானதாகவும் இருந்தாலும் குணப்படுத்தக்கூடிய நோய் தான். சரிங்களா? 30 கோடி பேர் நம்முடைய கொரோனா காலத்தில் அதிகமாக பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய நோய்கள் அது. ஓகே, இப்போ கிருமிகள் என்னென்ன கிருமி தெரிஞ்சு போச்சு. இதை உண்டாக்கக்கூடிய கடத்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெண் கொசு. ஸோ அதில் கூட பார்த்தீங்களா பார்சியாலிட்டி, ஆண் கொசு பெண் கொசு. சரிங்களா? இந்த பெண் கொசுடைய பேர் வந்துட்டீங்களா அனாபிளஸ் கொசு. இந்த கொசு தான் பார்த்தீங்கன்னா அந்த பிளாஸ்மோடியம் அந்த நுண்ணுயிரியை நம்ம தன்னுடைய அந்த ஸ்டிங் இருக்குது பார்த்தீங்களா, கொசுடைய கொடுக்கு, அதில் அப்படி அது உள்ளே வச்சுருக்கோம். அதை கொண்டு வந்து நம்முடைய ரத்தத்தில் செலுத்திட்டு போயிடும். சரிங்களா? அதனால தான் நமக்கு அந்த நோய் பரவுது. இந்த கொசு மனிதர்களை கிடைக்கும் போது நோய் கிருமியானது கடத்தப்படுகிறது. இந்நோயால் பாதிக்கப்பட்டவர்களிடம் தலைவலி, மயக்கம், உடல் தசை வலி, குளிர் நடுக்கம், தொடர்ந்து கடும் காய்ச்சல், ஸோ இது எல்லாமே ஏற்படும். சரிங்களா? மலேரியா காய்ச்சல் பொதுவாக எல்லாருக்குமே வந்துருக்கும். சரிங்களா? எனக்கு கூட ஒரு மாதிரி வந்தது. கரெக்டாக நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்தால் சரியாயிடும். அதிகமாக சொட்டிங்கனால போதும் இந்த காய்ச்சல் குறைஞ்சிடும். அதிகமான வியர்வை, ஸோ தெரிஞ்சு வச்சுங்க. தாய்மார்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, தந்தைமார்களும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கும் தேவைப்படுதான். எதிர்காலத்தில் குழந்தைகள் வளர்க்குறப்ப அந்த மாதிரி ஃபீவர் வந்தால் பயப்படாமல் என்னென்ன பண்ணணுன்றது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதிகமான வியர்வை ஏற்படுவதை தொடர்ந்து காய்ச்சல் குறைகிறது. இதுக்கு பயன்படுத்துகிற மருந்து பார்த்தீங்களா குயினைன். இந்த குயினைன் பற்றி எங்கேயோ பார்த்தோமே, விட்டமின் கேயுடைய இன்னொரு பெயர் பார்த்தோமா? உங்களோட ஒரு கேள்வி கேட்டிருந்தேன், விட்டமின் கேக்கான வேதியியல் பெயர் என்னன்னு கேட்டிருந்தேன். யாருமே ஆன்சரே பண்ண முடியாது. இந்த மற்றதுக்கெல்லாம் பேர்கள் உண்டு, கேக்கு அந்த மாதிரி பேர் இல்லை. அது பார்த்திங்கன்னா ஒரு விதமான தாவரங்களில் இருந்து பெறப்படக்கூடிய மருந்துகள் தயாரிக்கப்படுகிறது. குயினைன் மாத்திரையின் பயன்பாடு மலேரியா ஒட்டுண்ணிகளை கொல்லுகிறது. ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் விஷயம். மலேரியா நோயை கட்டுப்படுத்தக்கூடிய அந்த மருந்தின் பெயர் குயினைன். ஓகே, இது எப்படி பரவுது? இன் ஸ்ப்ரெட்ஸ் த்ரூ தி bite of an insect vector, the female Anopheles mosquito, which feeds on human blood and usually less than 10 days. ஓகே, ஸோ இதை பற்றி ஆராய்ச்சி பண்ணி முதல் கண்டுபிடிச்சது யாருன்னா சார் ரொனால்டு ராஸ். அந்த கொசுவுடைய வாழ்க்கை சுழற்சியை பற்றி சொல்லியிருந்தார். ஸோ இதுக்காக இவருக்கு என்ன கொடுக்கப்பட்டது? நோபல் பிரைஸ் கொடுக்கப்பட்டது. எத்தனை வருஷமா? 25 வருஷம் டாக்டர் ஒர்க் பண்ணியிருக்காரு. தன்னுடைய ஆராய்ச்சிங்கிறது விளைவாக பார்த்தீங்கன்னா கொசுவுடைய இறப்பை, அதனுடைய வயிற்றில் அந்த குடல் வழியில் என்னென்ன மாற்றங்கள் நடக்குது அப்படின்ற, அதாவது அந்த பிளாஸ்மோடியம் உடைய இந்த நுண்ணுயிர்கள் உள்ளே இருக்கிறப்ப அந்த கொசுவுடைய வாழ்க்கையில் என்னென்ன விஷயம் நடக்குதுன்றதை ஆராய்ச்சி பண்ணார். கடைசியாக மலேரியாவானது கொசுனால தான் பரவுதுன்னு சொன்னது இவர் தான். இதுக்காக இவருக்கு 1902 நோபல் பிரைஸ் கொடுத்துருக்காங்க. தப்பே கிடையாது, கொடுக்கலாம். இவர் பார்த்தீங்கன்னா ஒரு இந்தியன் பார்ன் பிரிட்டிஷ் டாக்டர். எல்லாம் இங்கே பிறந்தவங்க தான், ஆனால் இங்கே இருக்கிறது இல்லை. காரணம் கண்டுபிடிங்க. இது உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் தான். சும்மா சொன்னீங்க, சும்மா ஒரு நீங்கள் தெரிஞ்சுக்கின்றதுக்காக. ஏன்னா மிகப்பெரிய ஆட்கள் எல்லாமே இங்கேருந்து உருவாகி போயிருக்காங்க.
ஆனால் இங்கே இருக்கிறாங்கன்னா இல்லை. எனக்கு தெரிஞ்சு நம்ம தலைவர் ஏபிஜே அப்துல் கலாமை தவிர மற்ற எல்லாரும் வெளியில் தான் போய் உட்காந்துருக்காங்க. ஓகே சார், ரொனால்டு ராஸ் an Indian born British doctor is a famous for his work concerning malaria. Okay, he get the Nobel Prize in 1902. Okay, எதுக்காக? physiology or medicine for his work on the transmission of malaria. அடுத்தது நம்முடைய ஜென்ரேஷனில் நம்ம பார்த்த ஒரு நோய் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் குனியா. சிக்கன் குனியா வந்துச்சுன்னா ஒற்றை இலை RNA அப்படின்ற ஒரு வைரஸால் தான் உருவாகுது. இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு கொசு தான். அந்த கொசுக்கு பேர் ஏடிஸ் எகிப்தி அப்படின்வாங்க. ஏடிஸ் எகிப்தி அப்படின்வாங்க. இந்த கொசு பார்த்திங்கன்னா பகல் நேரத்தில் மட்டும்தான் கடிக்கும், இரவு நேரத்தில் கடிக்காது. ஏன்னா பகலை கடிச்சு டயர்டாயிரும் போல், நைட்டு தூங்க போயிடும் போல். ஸோ நீங்கள் யாவை வச்சுக்கிறதுக்காக அப்படி சொல்கிறேன். ஓகே, இது இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த முழங்காலுக்கு கீழே தான் கடிக்கும் அப்படின்றத சொல்லுவாங்க. ஓகே, இதனுடைய சிம்டம்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா மூட்டு வலி, உடல் அரிப்பு, தலைவலி, காய்ச்சல் இதெல்லாமே உண்டாகும். மூட்டில் ஏற்பட வலி பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் நீங்காது. நான் +1 படிக்கிறப்ப வந்துச்சு சார். உங்கள் எல்லா வியாதி வந்துருச்சான்னு கேட்காதீங்க சரிங்களா? இல்லை, இது எனக்கு வந்துருந்தது சிக்கன் குனியா. +1 படிக்கிறப்ப வந்திருந்தது. ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி காப்பாற்றிட்டாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா கைகால் வலியெல்லாம் குடைச்சல், சரியான குடைச்சல். அதுக்கு என்ன சாப்பிட சொன்னாங்கன்னா கருவாடு சாப்பிட சொன்னாங்க. இந்த குச்சி கருவாடு சொல்லுவாங்கள்ல, அந்த நெத்திலி மீன் கருவாடு, இந்த குச்சி கருவாடு அதெல்லாம் நிறைய சேர்க்க சொன்னாங்க. ஏன்னா கருவாடு பார்த்திங்கன்னா நம்முடைய லாட் ஆஃப் எனர்ஜி கிவ்ஸ் டு தி போன், நம்முடைய எலும்புகளுக்கு அதிகமான சத்துமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு உணவுப் பொருளாக பார்க்கப்பட்டது. டாக்டரே சொன்னார் கருவாடு நிறைய சேருங்க அப்படின்னாரு. ஓகே, அப்போ சிக்கன் குனியா இஸ் கேஸ்ட் பை தி வைரஸ். இட் இஸ் டிரான்ஸ்மிட்டட் இன் ஹியூமன் பை தி பிட் ஆஃப் இன்ஃபெக்டட் ஏடிஸ் எகிப்தி டூரிங் தி டே டைம் ஒன்லி. சரிங்களா? இது என்னென்னு உண்டாக்கும்? persistent joint pain, body races, headache, fever. Joint pain can last for a very long time. Joint pains can last for a very long time. ரொம்ப நாளுக்கு இருக்கும் வலி. இதனுடைய இன்குபேஷன் பீரியட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்குபேஷன் பீரியட்ன்றது அடைக்காக்கும் காலம் 2லேருந்து 12 நாட்கள். அந்த நாளுக்குள்ள நம்மளை ஒரு வலி பண்ணிடும், சுத்தமாக நடக்கவே முடியாது. கைகாலெலாம் அவ்வளோ குடைச்சலாக இருக்கும், ஒரு ஸ்டெப் கூட எடுத்து வைக்க முடியாது, அந்த மாதிரி இருக்கும். சரிங்களா? கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரெச்சர் தூக்கிட்டு போகிற நிலைமைக்கு இருக்கும். கடைசியாக பார்த்தீங்கன்னா அதனுடைய ட்ரீட்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக பாராசிட்டமால் டேப்லெட் தான். அதை கொடுத்தால பார்த்தீங்கன்னா வலியும் நீங்கிரும், காய்ச்சலும் குறைஞ்சிரும். அதுக்கப்புறம் அதில் மீண்டுறது வந்துட்டு திரும்ப உடம்பு தேடுறது ரொம்ப கடினமாக இருந்தது. ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா அந்த +1க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா காலேஜ் ஃபஸ்ட் இயர் வரைக்கும் ரொம்ப லீன் தான். நல்லா அவ்வளோ லீனாக இருந்தேன் அந்த கட்டத்தில். இப்போலாம் இல்லை, அப்போ அது வந்து ஏற்கனவே 2 வருஷம் வரைக்கும் உடம்பை தேர விடலை. அந்தளவுக்கு இது பாதிப்பை உண்டாக்குன ஒரு நோய் சிக்கன் குனியா. அடுத்து டெங்கு. கடைசியாக ரீசெண்டாக நம்முடைய உலகம், அதாவது கொரோனாக்கு முன்னாடி பார்த்த ஒரு மிகப்பெரிய நோய் என்னென்னு பார்த்தீங்கன்னா டெங்கு. இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, எலும்பு முறிப்பு காய்ச்சல். இதை தான் கேட்பாங்கப்பா. டெங்குன்னு கேட்டால் நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க, தெரியும் உங்களுக்கு. அதனால் பிரேக் போன் ஃபீவர் அப்படின்வாங்க. பிரேக் போன் ஃபீவர்னாலும் டெங்கு தான். இந்த டெங்கு எதனால் ஏற்படுது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, இது ஏன் எலும்பு முறிப்பு காய்ச்சல்ன்றாங்கன்னா, சிக்கன் குனியா காட்டில் கொடுமையான காய்ச்சல். அதிகமான வலியை வந்து கைகால்கள் குடைச்சலை உண்டாக்கிடும். அதாவது திருகப்பட்ட அமைப்பினால் இதற்கு எலும்பு முறிப்பு காய்ச்சல். அப்படியே ஒரு வலி பண்ணி நம்மளை புளிஞ்சிரும், அந்த எலும்பெல்லாம் ஒரு புளிஞ்சிரும். அதுக்கு தான் பேர் எலும்பு முறிப்பு காய்ச்சல். ஓகே, டெங்கு காய்ச்சல் வைரஸ்னால் ஏற்படுகிறது. அதாவது இது ஒரு வைரஸ் தான், டியூ டு தி வைரஸ். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்நோயானது ஏற்கனவே பாதிக்கப்பட்டவரை, தாக்கப்பட்டவரை ஏடிஸ் எகிப்தி என்ற கொசு கடித்து பின்னர் ஆரோக்கியமானவரை கடிப்பதால். ஏடிஸ் எகிப்தி எங்கேயே பார்த்தோமே, மேலே பார்த்தோம் சிக்கன் குனியாவுக்கு, அதே ஒரு கொசு தான். சரிங்களா? அந்த கொசுவால் தான் இந்த நோயும் பரவுது. உண்டாக்குறது வைரஸ். என்ன வைரஸ்? இதுதான் என்னுடைய கேள்வி. இன்றைக்கான ஹோம்ஒர்க் இது தான். எளிமையான கேள்வி உங்கள் புக்கில் கொடுக்கல. டெங்கு ஃபீவர் எந்த வைரஸால் உண்டாகுது? ஓகே, எந்த வைரஸ் அப்படின்றத பார்த்துட்டு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. வர பார்த்தீங்கன்னா யாருமே மெசேஜ் பண்ணுறதில்ல. ஹோம்ஒர்க் சரிங்களா? ஹோம்ஒர்க்லாம் பார்த்தீங்கன்னா யாரும் பண்ணுறதில்ல. தயவுசெய்து பார்த்து பண்ணுங்கள். நான் சொல்கிறேன்னா அதில் ஒரு அர்த்தம் இருக்கும், அதுக்காக தான். ஓகே, இதனுடைய இன்குபேஷன் பீரியட் பார்த்தீங்கன்னா 5 to 6 நாள். எதுக்கு? இந்த டெங்குக்கு. இதுவும் அதிகமான காய்ச்சல் தான் உண்டாக்கும், கடுமையான தலைவலி உண்டாக்கும், மூட்டுகளில் வலி உண்டாக்கும்.
ஜாயிண்ட் பெயின், மஸ்கிள் பெயின் எல்லாத்தையுமே இது உண்டாக்கி விட்ரும். சரிங்களா? இதுவும் ஏடிஸ் எகிப்தி அப்படின்ற ஒரு கொசுவால் தான் ஏற்படுது. இதனுடைய மேஜர் ப்ராப்ளம் என்னன்னு தெரியுங்களா? இரத்த போக்கினை வெளிப்படுத்தும். ரத்தம் வெளியேறும், மலஜலம் வழியாக ரத்தம் வெளியேறும். முக்கியமாக பிளேட்லெட்ஸுடைய கவுண்டிங் குறைஞ்சிரும். ரொம்ப அதிகமாக குறைஞ்சுன்னா அவ்வளோதான், மரணம் தான். டெங்கு நல்லாவே தெரியும், ரீசெண்டாக வந்தது. ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி குழந்தைகளாக இறந்தது. பிளேட்லெட்ஸ் டக்குன்னு குறையும். ஒரு பக்கம் ஏற்றிட்டே இருப்பாங்க, ஒரு பக்கம் குறைஞ்சிட்டே இருக்கும். ரொம்ப கம்மியாச்சுன்னா இறந்து போயிடுவாங்க. ஸோ அதனால் அதையும் ரொம்ப கவனமாக பார்க்க வேண்டிய நோய். சரிங்களா? இந்த ரத்த தட்டுகள் எண்ணிக்கை குறைவுபடுதல், அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் இது டெங்கு காய்ச்சல் அப்படின்ட்டு. ரைட், ஓகே. இதோடு இருக்கக்கூடிய வேறு சிம்டம்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா வாமிட், அது மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டொமக் பெயின், நம்முடைய மூச்சு விடுறதுக்கு சிரமமாக இருக்கும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த மிகச்சிறிய புள்ளிகள் தோலில் வரும், அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். minute spots on the skin signifying the bleeding within the skin are also associated with the dengue fever. இதுக்கு என்ன சார் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக இதுக்கும் பேராசிட்டமால் தான், மாத்திரையில் ஒன்று தான். ஆனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். இதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்கன்னா அந்த பேராசிட்டமால் கொடுப்பாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும், நீர் சத்தான உணவுகளை கொடுக்க சொன்னாங்க. மாதுளம்பழம், இளநீ, வெள்ளரிக்காய், ஸோ அந்த மாதிரி நீர் சத்தான உணவுகளை நிறையா கொடுக்க சொல்லுவாங்க. முக்கியமாக பப்பாளி இலைகள், அந்த கொழுந்துலேருந்து பார்த்தீங்கன்னா எடுக்கப்பட்ட ஒரு இந்த சாறு, அது நல்லா பார்த்தீங்கன்னா நிலவேம்பு கசாயம், இந்த ரெண்டும் பார்த்தீங்கன்னா அந்த அதாவது நம்முடைய பிளேட்லெட்ஸ் குறையாமல் பார்த்துக்குச்சு. ரத்தத்தோட எண்ணிக்கை என்ன பண்ணிடுது, இன்க்ரீஸ் பண்ணிவிடும். அதாவது நம்மளுடைய நேச்சுரலாக. அப்போ அது ரொம்ப முக்கியம் இல்லையா? ஓகேங்களா? ஓகே. அண்ட் எக்ஸ்ட்ராக்ஷன்ஸ் ஆஃப் டெண்டர் லீவ்ஸ் ஆஃப் பப்பையா அண்ட் ஹெர்பல் ட்ரிங்க் நிலவேம்பு குடிநீர் is given to dengue patients. It is known to increase the platelet count. சரிங்களா? ஓகே. அடுத்து பார்க்கக்கூடிய நோய் ஃபிலேரியன்றது பார்த்தீங்கன்னா யானைக்கால் நோயுடைய ஒரு வகை தான். ஒரு வகை தான். இதில் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் அதிகமாக பரவணும் நோய். இது நம்முடைய இந்தியாவில் அதிகமாக பரவணும் நோய். இந்த நோய் பார்த்தீங்கன்னா நூல் போன்ற புழு, அது பேர் என்னென்னா நெமட்டோடுகள் அப்படின்வாங்க. உச்சரேரியே பான்கிராஃப்டி, நல்ல பேர். சரிங்களா? 400 முறை படித்தாலும் மைண்டில் நிற்காதுன்னு நினைக்கிறேன். பட் ஒரு லைட்டாக மைண்டில் வச்சுங்க. இங்கே பாருங்கள், பிளேரியான் இருக்கா, இங்கே ரியான் இருக்கு பாருங்கள். ஸோ ரியா அந்த மாதிரி மைண்டில் வச்சுங்க. உச்சரேரியா பான்கிராஃப்டி என்ற புழுவினால் ஏற்படுது. இந்த புழுக்கள் பார்த்திங்கன்னா நம்முடைய நிணநீர் மண்டலத்தில் உள்ள ஜாயிண்ட் ஆகிரும். நம்முடைய நிணநீர் மண்டலத்தில் இருக்குது. இதில் கியூலெக்ஸ் என்ற கொசு இனம் கடிப்பதன் மூலம் இது கடத்தப்படுகிறது. கியூலெக்ஸ் என்ற கொசு கடிச்சிச்சுன்னா இது கடத்தப்படும். இந்த உச்சரேரியா பான்கிராஃப்டி அப்படின்ற புழு அதில் கடத்தப்படும். இதனுடைய அடைக்காக்கும் காலம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 8 to 16 மாதங்கள். ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா 1.25 வருஷம். எவ்வளவு? 1.25 வருஷம் இதனுடைய இன்குபேஷன் பீரியட். ஸோ நம்ம கவனிக்க வேண்டிய இடம் இதுதான். சரிங்களா? ரைட், ஓகே. முதல் சொல்லிடுவோம். ஃபிலேரியாசிஸ் இஸ் எ major health problem in India. This disease is caused by nematode worm Ucharariae pancrafti. The adult worms are usually found in the lymphatic system of man. Lymphatic system என்னது? நிணநீர் மண்டலம். It is transmitted by the pit of infected Culex mosquito. இதை கோடு போட்டுங்கப்பா. 2-3 கொசு பேர் பார்த்துருக்கோம், ஏடிஸ் எகிப்தி, கியூலெக்ஸ், அனாபிளஸ். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஆப்ஷன்ஸில் இந்த மாதிரி கொசுக்களுடைய பேர் சேர்ந்து மொத்தமாக தான் வரும். இன்குபேஷன் பீரியடும் இங்கே அதிகம், 8 to 16. இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா என்னென்ன உண்டாகும் பார்த்தீங்கன்னா கடுமையான தொற்று, காய்ச்சல், ஃபீவர், நிணநீர் சுரப்பிகள் வீக்கமடைதல். எது வீங்குமா? இன்ஃப்ளமேஷன் இன் லிம்ப் கிளான்ஸ். வேறு நாள்பட்ட தொற்றின் ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னா யானைக்கால் நோய் வந்துடும். ஒரு கால் மனசிங்கால் மாதிரி இருக்கும், ஒரு கால் யானைக்கால் மாதிரி இருக்கும். அப்படி இருந்துச்சு அதுக்கு பேர் யானைக்கால் நோய். என்ன சொல்லுவாங்க? எலிஃபண்டியாசிஸ் அப்படின்வாங்க. எலிஃபண்டியாசிஸ். ஸோ இது கால்களையும் வீக்கமடை செய்யும். விரைப்பை முக்கியமான பிரச்சனை இதுதான். விரைப்பை ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனை. அப்புறம் பார்த்திங்கன்னா கரங்கள், நம்முடைய கரங்களையும் அதிகமாக பாதிக்கும். இந்த ஒரு கை மட்டும் பெருசாக இருக்கும். இப்போ எதாவது பாதிக்குது? லெக்ஸ், ஸ்க்ரோட்டம், ஆர்ம்ஸ், இது எல்லாத்தையுமே பாதிக்கக்கூடிய ஒரு நோய் தான் ஃபிலேரியே. ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்லா பார்த்துங்க. ஸோ இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே வெக்டர் போன் டிசீசஸ் தான். அதுலேயும் கொசுக்கள் மூலமாக பரவுற நோய்களாக பார்த்தோம். சரிங்களா? அனாபிளஸ்,
அனாபிலஸ் எது மலேரியா. அப்புறம் ஏடிஸ் எகிப்தி, சிக்கன்குனியா, டெங்கு. இப்போ கடைசியாக பார்த்த கியூலக்ஸ் ஃபிளேரியே. இப்போ நம்ம அடுத்து பார்க்கக்கூடியது கொசுக்கள் மூலமாக இல்லை, ஏன்னா கொசுக்கள் மூலம் நோய் கட்டுப்படுத்தல்னு ஒரு 10-15 பாயிண்ட் கொடுத்துருக்கான். நீங்கள் என்ன பண்ணுங்கள், நீங்களே கொஞ்சம் ஜஸ்ட் ரீட் பண்ணி பார்த்துங்கப்பா, சரிங்களா? அந்த கடைசி பாயிண்ட் மட்டும் கொஞ்சம் கவனமாக பாருங்கள். கடைசி பாயிண்ட் என்ன பாயிண்ட்டு இங்கே இருக்குது பாருங்கள். சிட்ரோனெல்லா எண்ணெய் அல்லது யூக்கலிப்டஸ் எண்ணெய் போன்றவற்றை தோலின் மீது பூசுதல். பூசுனா அது கடிக்காது. அந்த காலத்தில் எல்லாம் ஒரு ஆயின்மெண்ட்டில் விற்றுச்சு பார்த்தீங்களா, வாங்கி கை காலெலாம் பூசிக்குவாங்க. அதில் வந்து கொசு உட்காந்து கடிக்காது அப்படின்ற சொன்னாங்க. ஸோ அதை கொஞ்சம் பார்த்துக்குங்க, சரிங்களா? இப்போ கொசு முடிஞ்சிருச்சு. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது விலங்குகளால் பரவும் நோய்கள். இதன் மூலமாக விலங்குகளால் பரவும் நோய்கள். இதுவும் வெக்டர் டிசீஸ் தான், ஆனால் பரப்புகிற காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அனிமல்ஸ். டிசீஸ் டிரான்ஸ்மிட்டட் பை அனிமல்ஸ். த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், பன்றி காய்ச்சல், ஸ்வைன் ஃப்ளூ அப்படின்வாங்க. ஸ்வைன் ஃப்ளூன்றது பன்றி காய்ச்சல். ரைட். இந்த நோய் எப்படி பரவுச்சுன்னு பாருங்கள். இந்த நோய்க்கு ஏன் இந்த பேருன்னு பார்த்தீங்கன்னா, இது முதல்ல எங்கேருந்து பரவுச்சுன்னா பன்றிகள் மூலமாக பரவுனதுனால இதுக்கு இந்த பேர், பிக்ஸ் மூலமாக. ஸ்வைன் ஃப்ளூ ஃபர்ஸ்ட் ஆரிஜினேட்டட் ஃப்ரம் பிக்ஸ். ஓகே, இது எதை பாதிக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய நோய் தடுப்பு ஆற்றல் மண்டலம், நம்முடைய முக்கியமான விஷயத்தை பாதிச்சிருது. இதன் மூலமாக அது பாதிக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய சுவாச மண்டலத்துடைய ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்தை பாதிக்கக்கூடிய ஒரு முக்கியமான நோயாக இந்த பன்றி காய்ச்சல் பார்க்கப்படுது. ரைட். வேறு இதில் இம்பார்ட்டன்ஸ் இல்லை, நீங்கள் ஜஸ்ட் ரீட் பண்ணல போதும். இது உண்டாக்கக்கூடிய காரணி ரொம்ப ரொம்ப முக்கியம், H1N1 வைரஸ். H1N1 வைரஸ். ஸோ இந்த மாதிரி எழுதி பார்த்துங்க. ஸோ இவங்க தமிழ் அப்படியே கொடுத்துருக்காங்க, ஆப்ஷன் அப்படியே கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்க முடியாது. இந்த மாதிரி பக்கத்தில் எழுதி வச்சுங்க, H1N1 வைரஸ். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த பன்றி காய்ச்சலை உருவாக்கக்கூடிய வைரஸ், சரிங்களா? வைரஸ். அதுவும் பர்டிகுலராக இன்ஃப்ளூயன்ஸா வைரஸ் H1N1 அப்படி சொல்லணும். அதுதான் இந்த பன்றி காய்ச்சலை உருவாக்குச்சு. வேறு மற்ற எல்லாமே ஜென்ரலாக கொடுத்துருப்பாங்க, அப்படி நீங்கள் ரீட் பண்ணாலே புரியும். பன்றி காய்ச்சலால் பாதிப்புறவங்களுக்கு என்னென்ன பண்ணணும் அது மாதிரி கொடுத்துருப்பாங்க. அடுத்து மேலும் மருந்துகளும் வந்துருங்க. 2009 ஏப்ரலில் நம்முடைய WHO 2009 ஏப்ரலில் பார்த்தீங்கன்னா பன்றி காய்ச்சல் பல மில்லியன் மக்களை தாக்குச்சு. அதனால் ஜூன் 2009 WHO என்ன பண்ணிட்டாங்க, இதை பேண்டமிக்காக அறிவிச்சிட்டாங்க. பேண்டைக்குன்றது மாற்றிக்கிங்க, பேண்டமிக் என்னப்பா, பெரும் கொள்ளை நோய், உலகம் முழுவதும் பரவி பல மில்லியன் மக்களை தாக்கும் நோய்க்கு பேர் தான் பெரும் கொள்ளை நோய், பேண்டமிக். நடத்தியிருந்தேன் நோய்களின் வகை இந்த வீடியோவோட ஆரம்பத்திலே. ஸோ பார்த்துங்க, கேட்பாங்கப்பா. எப்படி கேட்பாங்க? ஸ்வைன் ஃப்ளூ, பன்றி காய்ச்சல் நோய் கீழ்கண்ட நோய் வகைகளில் எந்த வகை? பன்றி காய்ச்சல்னே நம்ம இந்தியாவில் தான் வந்துச்சுன்னு சொல்லிட்டு இந்த இதில் கொள்ளை நோயில் போட்டுறாதீங்க. கொள்ளை நோய் கிடையாது, இது பெருங்கொள்ளை நோய், சரிங்களா? பேண்டமிக். ரைட்டுப்பா. இது ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஒரு 31,000 மக்கள் இந்நோயால் பாதிக்கப்பட்டு அதில் 1,900 பேர் இறந்தே போயிட்டாங்க. நம்முடைய கொரோனா அளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தலை, இருந்தாலும் இதுக்கு முன்னாடி இருந்த ஒரு மிகப்பெரிய கொள்ளை நோய் அது. கேள்வி இப்படி கூட கேட்கலாம், கொரோனா பெருங்கொள்ளை நோய்க்கு முன்பாக இந்தியாவில் ஏற்பட்ட, அல்லது இந்தியாவில் உலகம்தான், பெருங்கொள்ளைனா உலகத்தில் வந்துடும். கொரோனா நோய்க்கு முன்பாக இவ்வுலகில் ஏற்பட்ட பெருங்கொள்ளை நோய் எது? கேள்வி எப்படி கேட்கலாம் பார்த்தீங்களா? ஸோ 2015 வந்த இந்த பன்றி காய்ச்சல் தான் அப்படின்னு நான் சொல்கிறேன், சரிங்களா? இதுதானா வேறு ஏதாவது இருக்கா? அந்த 2015 to 19 இந்த ஏற்கனவே பார்த்தீங்கன்னா 19 எது வந்துருச்சு, நம்ம ஹீரோ கொரோனா வந்துட்டார். இந்த இடப்பட 4 வருஷத்தில் வேறு ஏதாச்சும் பேண்டமிக்காக அறிவிச்சிருக்காங்களான்னு சர்ச் பண்ணுங்கள், சரிங்களா? சர்ச் பண்ணி எனக்கு அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா பறவை காய்ச்சல், இன்ஃப்ளூயன்ஸா. என்ன காய்ச்சல்? பறவை காய்ச்சல், இன்ஃப்ளூயன்ஸா வைரஸ் H1N1 அப்படின்ற இன்ஃப்ளூயன்ஸா H5N1 அப்படின்ற வைரஸால் பரவணும் நோய் தான் என்னது? பறவை காய்ச்சல். ஏவியன் ஃப்ளூ அப்படின்வாங்க, ஏவியன் இன்ஃப்ளூயன்ஸா, ஏவியன் ஃப்ளூ, அதுக்கு பேர் தான் பறவை காய்ச்சல். இது உருவாக்குன அந்த கிருமிக்கு பேர் H5N1. நம்ம இதுக்கு என்னது, பன்றி காய்ச்சலுக்கு H1N1, ரெண்டுக்கு டிஃப்ரெண்ட் இருக்குங்க. இந்த 5 வருது பாருங்கள், அதை வச்சு மைண்டில் வச்சு செட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? தப்பாக எழுதிடாதீங்கப்பா. இங்கே பாருங்கள் கொடுத்துருக்காங்க பாருங்கள், H5N1 அந்த பக்கத்தில் அப்படி இங்கிலீஷில் நோட் பண்ணி வச்சுங்க, H5N1 நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதோட இன்குபேஷன் பீரியட் பார்த்தீங்கன்னா 2 முதல் 7 நாள் தான்.
இதனால் எதனால் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பாதிக்கப்பட்ட பறவைகள், கோழி, வாத்து இதிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு சளி வரும். அதுலேருந்து வரக்கூடிய அந்த கழிவுப் பொருட்கள் அதிலேருந்து பார்த்திங்கன்னா இந்த கிருமிகள் பரவும். ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய பாதிப்புகளை உண்டாக்கக்கூடியது தான். அதனுடைய சிம்டம்ஸ்லாம் அந்த ஏரியாவில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஜஸ்ட் ரீட் பண்ணி பாருங்கள். நீங்களும் கொஞ்சம் ரீட் பண்ணணும், சரிங்களா? இதனுடைய முக்கியமான சிம்டம்ஸாக பார்க்கக்கூடியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, விழி வெண்படல அலர்ஜி. விழி வெண்படல அலர்ஜி. ஸோ இது கொஞ்சம் நீங்கள் கவனமாக பார்க்கணும். என்னென்னா கன்ஜக்டிவிட்டிஸ் அப்படின்வாங்க, ரெட்னஸ் ஆஃப் ஐஸ். கண்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சிவப்பு நேரத்துக்கு மாறிடும் இந்த பறவை காய்ச்சல் வந்தவங்களுக்கு. அதுக்கு அடுத்த பேரை என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, இந்த எப்படி தடுக்கலாம் சொல்லி ஒரு சில அவேர்னஸ் கொடுத்துருப்பாங்க. அதிலலாம் கேள்விகள் வராது, இருந்தாலும் ரீட் பண்ணி பார்த்துங்க. ஏன்னா ஏதாச்சும் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினை சொல்லிக்கிட்டோன்னா சிக்கலாக போயிடும். பட் நான் என்னென்ன கரெக்டாக புல்லட்டின் பாயிண்ட்டோ அதை மட்டும் தான் சொல்லிகிட்டே போய்ட்டுருக்கேன், பார்த்துங்க. இங்கே பாருங்கள், கொடுத்துருக்காங்க பாருங்கள். பறவை இன்ஃப்ளூயன்ஸா, அதாவது ஏவியன் இன்ஃப்ளூ எதனால் வருது? H5N1 வைரஸ்னால் வருது. இந்த ஏவியன் இன்ஃப்ளூயன்ஸா வைரஸ் A H5N1 எமர்ஜ்டு இன் 1996, 1996 தான் வந்துச்சு. நல்லா கவனிங்களேன். இதுவும் பார்த்திங்கன்னா தெற்கு சீனா மற்றும் ஹாங்காங்கில் தான் இந்த நோய் தோன்றுதா சொல்கிறாங்க. இப்போ எல்லா நோய்களும் வந்து அந்த ஏரியாவிலேருந்து வந்துடுது. ஸோ இப்படி சொல்லி தான் சீனாக்காரை ரொம்ப காண்டாக இருக்கான் இப்போ. ஓகே, H5N1 என்ற வைரஸ் ஆனது 1997, இது 96 கண்டுபிடிக்கிறாங்க. 97 பார்த்திங்கன்னா மனுஷனை கண்டுபிடிக்கிறாங்க. அது வரைக்கும் பார்த்திங்கன்னா பிற உயிரிட்டு தான் இருந்தது. 97 1 இயருக்கு அப்புறம் தான் மனுஷனை கண்டுபிடிக்கிறாங்க. இந்த நோயின் வெளிப்பாடு பார்த்திங்கன்னா எப்போ நம்ம அறிஞ்சோம்னா 2003 தான் அறிஞ்சோம். ஃபஸ்ட்டு அவுட் பிரேக் வாஸ் இன் December 2003. ரைட், அந்த கிருமியை மட்டும் நல்லா பார்த்தோம். இல்லை முக்கியமான கேள்வி, மற்றதெல்லாம் முக்கியம் இல்லை. வேறு என்ன இதில் கேட்கலாம்னு பார்த்தீங்கன்னா, மனிதனில் கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு கேட்கலாம். ஏவியன் இன்ஃப்ளூ மனிதனில் கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு 1997. அதாவது H5N1 வாஸ் ஃபர்ஸ்ட் டிஸ்கவர்ட் இன் ஹியூமன்ஸ் இன் 1997. பட் முதல் கண்டுபிடிக்கிறது எப்போ 1996, ஆனால் வேறு உயிர்கள்கிட்ட. பட் அது எப்போ வந்து இந்த வெளிப்பாடு வெளிப்பட்டதுன்னா 2003. இந்த 2003 கூட முக்கியம் இல்லை, 97 96 நல்லா பார்த்துங்க. ஓகேப்பா, பார்ட் 2 வீடியோவில் நம்ம இந்த வரைக்கும் பார்த்தது போதும். இந்த பார்ட் 2 வீடியோவில் நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்றத லைட்டாக ஒரு கன்க்ளூஷனுக்கு வருவோம். என்னென்ன பார்த்தோம்னா, முக்கியமாக ஒரு டைப்ஸ் ஆஃப் டிசீஸ் பார்த்தோம். அதாவது கொள்ளை நோய், வட்டார நோய், பெருங்கொள்ளை நோய், அந்த சீசன் நோய், இது மாதிரி 4 நோய் பார்த்தோம். அதுக்கப்புறம் 4 டேபிள் பார்த்தோம். என்னென்ன டேபிள் பார்த்தீங்கன்னா, அதாவது 2 வகையில், ஒன்று வாட்டர் போன் டிசீசஸ், இன்னொன்று ஏர்போன் டிசீசஸ். வாட்டர் போன் டிசீசஸ் எதனால்? வைரஸாலையும் பாக்டீரியாவாலையும், அந்த மாதிரி 2 டேபிள் பார்த்தோம். அதே மாதிரி ஏர்போன் டிசீசஸ் வைரஸாலையும் பாக்டீரியாவாலையும், அதுலேயும் ஒரு 2 டேபிள் பார்த்தோம், சரிங்களா? அதில் பார்த்தீங்கன்னா பாக்டீரியாவுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, வேக்சினுடைய நேம் கொடுத்துருந்தாங்க எக்ஸ்ட்ராவாக. ஸோ அதை கொஞ்சம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. வேறு என்ன சார் இதில் கேட்டிருந்தாங்க, வேறு என்ன இதில் படித்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் அதாவது கடத்தியல் வழியாக பரவக்கூடிய நோய்கள் பார்த்தோம், டியூ டு தி வெக்டர்ஸ். அதில் முக்கியமாக பார்த்தது கொசுன் வழியாக பார்த்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா மலேரியா, ஃபிலேரியே, வேறு என்ன பார்த்தோம், ஃபிலேரியே, சிக்கன் குனியா, டெங்கு, இது எல்லாமே கொசுவால் பரவக்கூடியது. அப்புறம் விலங்குகளால் பரவக்கூடியது, அதில் பார்த்திங்கன்னா பன்றி காய்ச்சல் பார்த்தோம், பறவை காய்ச்சல் பார்த்துருக்கோம். கடைசியாக பார்த்தது பறவை காய்ச்சல். ஸோ இது வரைக்கும் இருக்கிறது பார்த்திங்கன்னா பார்ட் 2 வீடியோ. இதுக்கடுத்து நம்ம பார்க்கக்கூடியது என்னென்னா, பாலியல் பரவல் நோய்களை நம்முடைய அடுத்த வீடியோவில் பார்க்கலாம், சரிங்களா? நல்லா படிங்க. தேங்க்யூ டு ஆல்.